எட்டு திக்கும் பறந்து சென்று வெற்றி கொடி நாட்டும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நியூஸ் டைம் தமிழ் யூடியூப் சேனல் வாயிலாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் உற்சாகமும். இன்று நாள் 28/5/2024 செவ்வாய்க்கிழமை. தினசரி செய்தி நேரம் காலை 6 மணி, நண்பகல் 12 மணி, மாலை 6 மணி. செய்திகள் வாசிப்பது உங்கள் கவிஞர் பிரபாகரன். முக்கிய செய்திகள். இந்தியாவிலேயே உயர்கல்வியில் தமிழகம் முதலிடம். தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை பணியாளர்கள் சுமார் 38,500 பேர் ஈடுபட உள்ளனர். தேர்தல் ஆணையம். கத்திரி வெயில் இன்றுடன் முடிவடைகிறது. தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும். ஜூன் மாதத்தில் கூகுள் புதிய அறிவிப்புகளை வெளியிடும் என தகவல் வந்துள்ளது. இந்திய பங்கு சந்தைகள் சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி புதிய உச்சத்தை தொட்டன. பிரபல தமிழக யூடியூபர் இர்ஃபான் துபாயில் நடிகை கீர்த்தி சுரேஷுடன் சந்திப்பு. கடும் போட்டி காரணமாக எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் விலை கடுமையாக சரிவு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு தொடர்ந்து தடை நீட்டிப்பு. தென்மேற்கு பருவமழை 5 நாட்களுக்குள் தொடங்கும். சர்வதேச சிலம்பம் போட்டியில் திருச்சி மாணவி லீனா தங்கம் வென்று சாதனை. பிரெஞ்சு ஓப்பன் போட்டியில் முன்னணி வீரர் ரஃபேல் நடால் முதல் சுற்றிலேயே வெளியேற்றம். நியூஸ் டைம் தமிழ் யூடியூப் சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைய உங்களது ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வணக்கம்.